பல்வேறு ரூபங்களிலே ஆண் தெய்வத்திற்கிடமும் பிரசன்னமாகி மனித ரூபமாகவும் மிருக ரூபமாகவும் பல்வேறு ரூபங்களிலும் விஸ்வரூபமாக எடுத்து அந்த நரசிம்மர் அவதாரம் எடுக்கும் போது அந்த சக்தியின் வேகம் தேவைப்பட்டது பெருமாள். அந்த டைம்ல அந்த சக்தியானவள் தன் தங்கை உடன் இருக்க இரணியகசுவை ஓரமாக பிடித்தார். மோகினி அவதாரம் எடுக்கும் போதும் தன்னுடைய ஆண் சொரூபத்தை விலக்கிவிட்டு சக்தியானவள் அந்த உடலிலே அண்ணன் உடம்பிலே மோகினி அவதாரத்திலே அம்சமாகி பராசக்தி பரமேஸ்வரனுடன் சேர்ந்து பிறந்தவர் தான் ஐயப்பன். ஒரு பெண்ணு தான் கருவை சொல்லிக்க முடியும், ஒரு பெண்ணு தான் உலகத்தை ஆள முடியும், ஒரு பெண்ணு தான் வழி நடத்தி கொண்டு செல்ல முடியும். ஆண்கள் பொருள் ஈட்டி கொண்டு வந்து தருவதோடு சரி, அந்த குடும்பத்தின் வளர்ச்சி, பிள்ளைகளின் அக்கறை, செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உண்டான அனைத்து விதமான சகல விதமான வழிபாடுகளும் செய்து நம் குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையே பெண்களுடைய தீப வழிபாடு தான் பெரும்பாலும் சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த அக்னி நட்சத்திரம் நாளை தினத்தோடு முடிகிறது என்றாலும் நேற்று அதனுடைய வேகம் சங்கடகர சதுர்த்தி வரும்போது முடிஞ்சோடனே பஞ்சமி. இந்த பஞ்சமியிலே உத்திராடம் சாரம் ஏறி கொண்டு இருக்கும்போது தீப தரிசனத்தோட சூரியனுடைய நெருப்பும் இந்த விளக்குடைய தீபத்தில் எரித்து தோஷத்தை நிவர்த்தி செய்வது இந்த கத்திரி தோஷம். கத்திரி சித்திரை மாதம் கடைசியிலும் வைகாசியும் முன்னேடு பின்னேடு 14 நாட்கள் இந்த கத்திரியில மரம் செடி வெட்டக்கூடாது, பூமியை நோண்ட மாட்டாங்க, மற்ற திருமண வைபவம்லாம் செய்வாங்க. பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விவகாரத்தையும் செய்ய மாட்டாங்க. கனிமா டிவியில ஒரு அம்மா சொன்னாங்களாம், ராகியுடைய மூல மந்திரம் பிரயோகம் பண்ணி சாமி அப்படின்னு. அது அடிக்கடி தேவம் பண்ணா மந்திர தீட்சை வாங்கும். அந்த மந்திர தீட்சையில 1008 ட்ரிப்புன்றது பின்னாடி லட்சம் ட்ரிப்பு உருவடிக்கணும். சிலது குருமாருடைய அனுகிரகத்தோட தான் சிலது சொல்ல முடியும். மூல மந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பஞ்சமி ஒரு நாள் மட்டும் வந்து நம்ம அதை ஜபிச்சுட்டு போறதுல பலன் இல்லை. அந்த மந்திரத்தை உட்காந்து ஒரு 108 ட்ரிப்பாவது பிரயோகம் பண்ணணும். அந்த நேரத்துல அசுத்தமான நீர் சொட்டு கூட வரக்கூடாதுன்னு மலம் ஜலம் கழிக்காமல் எங்களெல்லாம் நிர்வாணமா உட்கார வச்சு மந்திரம் தீட்சி கொடுத்தாங்க. அவர் பேரு மருதமலை குருஜி சுப்பிரமணிய சுவாமி. எனக்கு அமையறதுலாம் சுப்பிரமணி தான், தர்மதாமன் சுப்பிரமணி, அவரும் சுப்பிரமணி. கேரளாவில் இருந்து எங்கள் வழி நடத்தி கொடுத்தவர். அதர்வனமும் இருக்கு, நல்லதே செய்வதும் இருக்குது. நல்லதே செய்வதென்றால் செய்து கொண்டே இருப்பால் வராகி. ஆனா நம்ம வராகி கும்பிட ஆரம்பிச்சோம்னா சகல விதமான சக்தியும் அங்கு சேருவதாக அர்த்தம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா ஒரு காரியத்தை பூமி பொறுத்தா பூமி ஆழ்வார். அது போல அந்த பூமாதேவி பொறுத்து வந்து பார்ப்பா, அவளே ஆண்டாள். லட்சுமி பராசக்தி எல்லாமே எந்த கோணத்துல நம்ம நினைக்கிறோமோ அவர் வருவார். ராகி வழிபாடு பண்ணும்போது ஒரு கருப்பூர்வம் பக்கத்துல வரவே இருக்கும், நடந்து போற மாதிரியே இருக்கும், நம்ம இல்லங்களை காவல் காக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. அந்த வழிபாடு அவள் நம்ம சுற்றி வந்துகிட்டே இருப்பான். இந்த குழந்தை நம்மளை நினைக்குதா அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். அதை நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் நம்மளை விடவே மாட்டான்னா. நம் உடனே இருந்து சகல விதமான காரியங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும்.
ஆதி பராம சக்தியான ஆதி காலத்து தொழில் இந்த சப்தகணி மாதா எல்லாருமே இருந்து நவ மாதாக்கள் பைரவி, சண்டிகா தேவி, சாமுண்டி, இந்திராணி, வாராகி, வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி, ராமி, அதுல எல்லாவித செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சக்தி. அச்சாவதாரமாக பகவான் பல ரூபங்களிலும் சிவபெருமான் மகேஸ்வரியாகவும் முருகருடைய அனுகிரகத்துடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக கௌமாரியாகவும் இடம் பொருள் கிடைக்க, குழந்தை செல்வம் கிடைக்க அவரவர் இட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முறையாக இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். பயத்தை போக்குகின்ற பைரவர் கணவன்மாரது. ஆரல்லூரில் இருக்கும் அஷ்ட பைரவர் சொல்லுவாங்க. குரு பைரவர், சண்ட பைரவர், கால பைரவர். இதுல உன்னத்த பைரவர் வராகியுடைய தேவிமாறு, கால பைரவர் பொதுவானவர். இதுல எல்லாத்தையும் விட சட்டநாத பைரவர் சீர்காழியில தான் இருக்கிறார். காசியில எல்லா சக்தியும் இருக்கு, வராகி அங்க இருக்கிறார். வராகிய சேவிக்க முடியாது, ஒரு ஜன்னல் மாரி தான் இருக்கும். இல்லை காய்கறி வணங்குவது எப்படியோ சிதம்பரம் கோயில்ல இருந்து இப்ப நேராவே பானகம்பீர் பண்ணிட்டாங்க. அது போல சில இடங்கள்ல சூட்சமாக வச்சிருந்தாங்க. இது வேகமா இருக்கிற காணி எல்லாமே. சரி, இன்றைய தினத்தில் அந்த அம்மா என்ன மூலமந்திரம் சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே 2-3 ட்ரிப்பு தான் மூலமந்திரம் கற்றுக்கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுல எளிமையான ஒரே வழியில எங்களுக்கு ஜபம் பண்றது மூலமந்திரம் இருக்கு. ஒரு 5-6 வழியில இருக்கிறது இருக்கு. அது சில பேருக்கு மந்திரமாகவும் ஜபமாகவும் செய்வதற்கு உண்டானதுதான் இந்த வராகி. வராகி தேவியுடைய பூஜைய ஏதோ ஏனாதவனும் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அவளை முழுமையா நம்பணும். இப்ப நான் எல்லாம் இங்க நடக்குதுன்றது கையை தூக்கி காட்டணும்னா விளம்பரமா ஆயிடும். அந்த விளம்பரம் இல்லாம இந்த பூஜை நடக்கணும், நம்ம சட்டம் இல்லாம செய்யணுன்றதுக்காக தான் ஒரு அமைதியான முறையில, ஒரு இயற்கை சூழ்ந்த நிலையில 27 நட்சத்திர கண்களுடன் உள்நிலைகள் இன்னும் ரூபிட்டா தண்ணி உள்ள இடத்துல இன்னும் சக்தி அதிகமாகும். மரங்கள் இருக்கிற இடத்துல வேப்பமரம் இவ்வளவு மரம் இருக்கு, அம்மா இருந்து தங்கறதா அதிகம். அதனால உங்களுடைய பலம் எது ஒன்றும் நடக்க